வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனை பார்த்துக்கணும் சூப்பரான ஒரு வீடியோ எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைட் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருங்க. இப்போ ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நல்லா நம்ம ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதை வந்து நம்ம அனிமேஷனில் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து ஜூம் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருப்போம் பேன் அண்ட் ஜூமில் அந்த ஈக்குவல் சிம்பிளை எடுத்துருங்க. இப்போ ஸ்டார்ட் பொசிஷன் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். எண்டு பொசிஷனை வந்து கரெக்டாக இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கப்புள்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை சோலோவாக இருக்கிற ஃபோட்டோஸ்னாலையும் நல்லா ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குது அப்படி ஸ்க்ரீனில் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பொசிஷன் எண்டு பொசிஷன் வந்து மாற்றி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அந்தளவுக்கு ஃபோட்டோஸையும் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் அசட்டை கிளிக் பண்ணிடுங்க. பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆல்பா ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஒரு 75 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா பேக்ரவுண்ட்லேயே அந்த இமேஜ் தெரியணும், அதனால் லைட்டாக தெரிஞ்சால் போதும். ஸோ அந்த மாதிரி 75 வந்து ஆல்பா ஒப்பாசிட்டியை கொடுத்துட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ செலக்ட் பண்ண இமேஜை பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ண இமேஜை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணும். அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். இதுலேயும் உங்களுக்கு அக்யூரேட்டாக ரிமூவ் ஆகலை அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து கூட நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எரேஸ் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு மாஸ்க் எனபிள் பண்ணிவிட்டு கீழே ஃபெதர் இருக்கும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்க, ஏன்னா கீழே வந்து ஷேடோ மாதிரி தெரியணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இமேஜில், அந்த மாதிரி தெரிஞ்சாலே போதும். இப்போ கரெக்டாக வந்து கொஞ்சம் மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே வந்து நம்ம லிரிக்ஸ் செட் பண்ண போகிறோம், மேலே வந்து எமோஜிஸ் செட் பண்ண போகிறோம். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரை ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் எல்லாமே வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் எமோஜி கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எமோஜி வந்துட்டு ஸோ பாயாக இருந்தால் பாய் மேலே உங்கள் ஃபோட்டோஸ் மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட சைஸுமே கரெக்டாக தேவையான அளவுக்கு ரொம்ப ஜூம் பண்ணிடாதீங்க, கரெக்டாக தேவையான அளவுக்கு செட் பண்ணி இந்த மாதிரி மேலே வந்து செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஹார்ட் எமோஜி கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சோலோவாக இருக்கீங்க சோலோவாக ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா எனி ஒன் ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஹார்ட் எமோஜி வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி கூட இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்படி நான் எப்படி ரொட்டேட் பண்ணி செட் பண்ணணும் அந்த மாதிரி கூட கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அதோட சைஸும் அதே மாதிரி தான், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதோட சைஸை வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து கீழே வந்து கார்னரில் செட் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிரிக்ஸோட வேறு லெவலில் வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 4 செகண்டுக்கு ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணி அதில் இருக்க வால்யூமை மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஸ்பீடை செலக்ட் பண்ணிவிட்டு அது 0.5 கொடுத்துருங்க. 0.5 கொடுத்துட்டு பேக்கில் வந்து கீழே பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும்,
பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனு கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த டெம்ப்ளேட் முடிஞ்சாலே பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ளே ஆகும். உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் கரெக்டாக 17 செகண்டுக்கு வந்து அந்த லிரிக்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு வேணால் ட்ராக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்டும் பண்ணுங்கள். இப்போ வீடியோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.